பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவருக்குள்ள விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறபடியால் நிச்சயமாக தேவனுடைய கிருபையும் நன்மையும் உங்களோட வாழ்க்கையில தொடரும் என்று சொல்லி அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வார்த்தையினால நீங்கள் எப்பொழுதும் பெருகுவீர்களாக. பிரியமான தேவ ஜனமே, இந்த உலகத்துல வாழ்கிற உங்களுக்கும் எனக்கும் போராட்டம் உண்டு, உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. அது மட்டுமல்ல, பல விதமான நிலைகள் மத்தியில நம்ம போனாலும் உங்களுக்கும் எனக்கும் தேவனோட வார்த்தையானது ஆறுதலும் பலனமா இருக்கும் என்று சொல்லி தேவனோட வார்த்தை இப்படியாக உங்களுக்கு சொல்ல விரும்பப்படுகிறேன். அநேக பேர் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க, விசுவாசித்திருப்பீங்க. நீங்க ஒருவேளை அந்த வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருந்திருப்பீங்க. ஆனாலும் அந்த வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னோட வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. ஆமென். ஆண்டோட வார்த்தைகளை விசுவாசிங்க. தேவனோட வசனத்தை ஒரு தேவன் பேசினார்னா எப்படி இருக்கும் அப்படி பாருங்க. நீங்க மனுஷர் பேசுகிறது போல, மனுஷன் சிந்திக்கிறது போல தேவனோட வார்த்தையை நீங்களும் நானும் சிந்திக்க கூடாது. நம்ம மத்தியில் ஆவியானவர் இருக்கிறனால நிச்சயமாக அந்த வார்த்தை ஆவியானவர் நம்மளுக்கு தெளிந்த புத்திகளை கொடுத்து அதை புரிய கர்த்தர் பலத்தை தருவாராக. ஆமென். இந்த நாளில் தேவனோட வசனத்தை பார்ப்போமாக. ஏசாயா 66 அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தாய் ஒரு பிள்ளை எப்படி தேற்றுவாங்க? எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பிள்ளையோட வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாரும் ஆறுதல் படுத்தலாம். நண்பர்கள் ஆறுதல் படுத்தலாம், உறவினர்கள் ஆறுதல் படுத்தலாம், பிள்ளைகள் ஆறுதல் படுத்தலாம். ஆனா ஒரு தாயோடைய வார்த்தைகள் ஆறுதல் படுத்துகிறது போல பெரிதான ஆறுதல் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. காரணம் என்ன? நம்ம பிள்ளைகளா இருக்கிறதுனால நம்ம தாய் எந்த அளவுல நம்மள தேற்றுனாங்க, எந்த அளவுல நம்மள பலப்படுத்தினாங்க, எந்த அளவுல ஆறுதல் சொன்னாங்கன்னு எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியறது போல வசனம் இப்படி சொல்கிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன். இன்னைக்கு ஆண்டவரா தேவன் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஒரு தாய் தேற்றுகிறது போல நிச்சயமாக தேவன் நம்மளை எல்லா விதத்திலும் தேற்றுகிற தேவனா இருக்கிறார். பிரியமான தேவ ஜனங்களை, எதுக்கு நீங்க அழுவணும்? எதுக்கு கலங்கணும்? எதுக்கு வேதனைப்படணும்? எது குறித்து நீங்கள் கலங்கி நிக்கணும்? ஆண்டவர் உங்களை தேற்றுகிற ஆண்டவரா இருக்கிறதுனால நிச்சயமாக அவருடைய தேற்றுதல் உங்க வாழ்க்கையில இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். அவரை பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய வார்த்தைகளை பாருங்க. நிச்சயமாக எல்லா விதத்திலும் அவருடைய தேற்றுதல் உங்கள் மத்தியில இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். தேவனை விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாராக. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இதோ உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கலக்கங்கள் வந்தாலும் தேவன் எங்கள் கூட இருந்து எங்களை தேற்றும்படி இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ சோர்ந்து போன எங்களுக்கு, ஆண்டவரே, எல்லா விதத்திலும் வாசல்கள் அடைக்கப்பட்ட எங்களுக்கு தேவன் எங்களை தேற்றி எல்லா காரியத்திலும் எங்களை நடத்தும்படி உங்களுடைய பலனையும் உங்களுடைய கிருபையும் உங்களுக்கு தருவீராக. இதோ ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும்படி, ஆறுதல் படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.